ஹலோ எவ்ரிவன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் பைனாப்பிள் வச்சு ரொம்ப ஈஸியான டெசர்ட் ரெசிபி, ஒரு யம்மியான அல்வா வீட்டிலே எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இந்த பைனாப்பிளை தோல்லாம் எடுத்துகிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு 2லேருந்து 2.5 கப் போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை அரைச்சி ஜூஸ் எடுக்க போகிறோம். இந்த ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறமா இந்த ஜூஸ் ஒரு 2.5 கப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம பைனாப்பிள் ஜூஸ் ரெடியாக இருக்குது. அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கப் போல் பைனாப்பிள் ஜூஸை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போது மீதி இருக்க இந்த 2 கப் பைனாப்பிள் ஜூஸில் 1/2 கப் போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. அப்போ தான் அல்வா நல்லா ஸ்மூத்தாக வரும். இதை நல்லா கரைச்சதுக்கப்புறம் உரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சர்க்கரை சேர்த்துட்டு அது கூட 2லேருந்து 3 போல் ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஏலக்காய் தனியாக அடித்தா பொடியாகாது, அதனால் சர்க்கரை கூட சேர்த்து அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை பொடி பண்ணி சேர்த்துட்டு அதை லேசாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். நமக்கு விருப்பமான நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கோல்டனாக வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை, அது கூட நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த 1/2 கப் பைனாப்பிள் ஜூஸ், இது 2ஐயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பைனாப்பிள் ஜூஸில் இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம பைனாப்பிள் ஜூஸில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விடை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சீக்கிரம் கட்டியாகி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இது லேசாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. அப்பப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டோம் அப்படின்னா அங்கங்கே கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு இப்போ நமக்கு கெட்டியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இந்த நெய் அல்வாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அல்வா நல்லா ஷைனிங்காக அல்வா பதத்தில் நமக்கு வரும். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா எல்லோவாக அல்வா இருக்குது. அப்பப்போ நெய் சேர்த்துக்கோங்க, கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு இதுக்கு செய்கிறதுக்கு ஒரு 1/2 கப் போல் நெய் தேவைப்படும். அப்பப்போ 2 டேபிள் ஸ்பூனாக சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 20 நிமிஷம் போல் ஆனதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யோட வறுத்து வச்சுருக்க நட்ஸை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப பளிச்சுன்னு இருந்த எல்லோ மாதிரி கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக மாற ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பாத்திரத்தில் இருந்தும் நல்லா ஒட்டாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். அல்வா பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக ரெடியாக இருக்குது. சூடாகவும் சர்வ் பண்ணலாம், சில்லுனும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய மித்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸும் சைடில் கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காமல் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.